இன்னைக்கு பெயிண்டிங் ஃபீல்டில் சாதாரணமாக கலர் அடிக்கிற காலம் போயிடுச்சு நண்பா. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டுக்கு புதுமையான விஷயங்களை செய்யணும்னு தான் இன்னைக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அந்த புதுமையான ஒரு விஷயம் பெயிண்டிங்கும் ஒன்று. பெயிண்டிங் வந்து எல்லார் வீட்லையும் இருக்க மாதிரி வித்தியாசமாக என் வீட்டில் இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. அப்படி ஆசைப்பட்டவர் தான் திருவண்ணாமலையை சேர்ந்த நம்ம டாக்டர் சார். அவர் வந்து ஒரு துருப்பிடிச்ச மாதிரி ஒரு ரஸ்டிக் லுக்கை எதிர்பார்த்தாரு. நாங்கள் எப்படி கொண்டு வந்தோன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு நம்ம பெயிண்டர் நண்பர்கிட்ட நான் பார்க்குற ஒரு விஷயம், இந்த மாதிரி புதுசாக வர டெக்ஸ்டர் டிசைன்களை செய்கிறதுக்கு அவங்க ரொம்ப தயங்குறாங்க. இது நமக்கு வருமா, ஒரு வேளை தப்பாக போயிட்டா மெட்டீரியல் வேஸ்ட் ஆகிடுமா, கஸ்டமர் சண்டைக்கு வருவாங்களான்னு பயப்படுறாங்க. ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க நண்பர்களே, நம்ம காலம்புறா வெறும் சோத்துக்கு வெள்ளை அடிச்சிட்டு இருந்தால் அப்படியே தான் இருக்கணும் தான். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. நம்ம ஃபீல்டுக்கு இன்றைக்கி எவ்வளோ மாறிடுச்சு. சாதாரணமாக ரோலரை வச்சு பெயிண்ட் அடிக்கிறது இன்றைக்கி யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரஸ்ட் லுக்கு, சிமெண்ட் டெக்ஸ்டரு, மார்பிள் ஃபினிஷு வித்தியாசம் செய்யும் போது தான் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம நிற்போம். நானும் ஆரம்பத்தில் தயங்கினவன் தான். ஆனால் ஒரு முறை தப்பான என்னன்னு கற்றுக்கலான்னு இறங்கினதால் தான் இன்றைக்கி ஒரு டாக்டர் சார் கூப்பிட்டு அவரோட ப்ரீமியம் வீட்டுக்கு இந்த டிசைனை செய்ய சொல்லி நம்மக்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிற அளவுக்கு தனா காலேடேஸ் வளர்ந்துருக்கு. பயத்தை தூக்கி போடுங்க நண்பர்களே. இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற நிறைய டெக்ஸ்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி புது அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிற மற்றவங்க செய்ய தயங்கிறத நம்ம செய்யும் போது தான் மார்க்கெட்டில் நிலைச்சி நிற்போம். நமக்கான அங்கீகாரத்தை கொடுப்போம். நம்மளை நம்பி வர கஸ்டமருக்கு சந்தோஷப்படுத்திட்டு வேலையை செஞ்சுட்டு போவோம்.